சென்னை தலைமை செயலகத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜயை சந்திப்பதற்காக அங்கு வருகை தந்திருக்கிறார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெறுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை தலைமை செயலகத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜயை சந்திப்பதற்காக அங்கு வருகை தந்திருக்கிறார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெறுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சரை விஜயை சந்திப்பதற்காக அங்கு தலைமை செயலகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த சந்திப்பின் நோக்கம் குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். மிக முக்கியமாக நேற்று அமைச்சர் ராகவன் நேற்று இல்லத்திற்கு சென்று அவர் மரியாதை சந்தித்தது பார்க்க முடியுது. அதனை ஒட்டி தற்போது சென்னை தலைமைச் செயலகம் வந்திருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. அவரை வரவேற்க அமைச்சர்கள் மிக முக்கியமாக ஆதவதினா மற்றும் நிர்மல்குமார் மேலும் ஆனந்த் உள்ளிட்டோர் தற்போது அவரை வரவேற்று முதல்வரை சந்திக்க அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஏன்னால் குறிப்பாக தமிழக ஜோசப் விஜய் பதவியேற்ற உடனே பல முக்கிய தலைவர் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றது பார்க்க முடியுது. அந்த மதிமுக தலைவரும் பொதுச் செயலாளருமான வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அந்த அடிப்படையில் நேற்று அமைச்சர் நேரடியாக சந்தித்து அவரை பார்த்து பேசி பார்க்க முடியுது. இந்த நிலையில் தான் தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் சந்திக்க வந்திருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்க முடியுது. குறிப்பாக வைகோ அவர்களை பொறுத்த வரைக்குமே திமுக கூட்டத்தில் இடம்பெற்று வந்திருக்கிறார். தொடர்ந்து திமுக கூட்டத்தில் இருப்பினர் கடந்த காலையில் தெரிவித்து வந்து பார்க்க முடியுது. சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று ஆதரவு சந்தித்து எது போன்ற சூழலை உருவாக்கும் என்றால் ஏற்கனவே அதிமுக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்கு வருவதற்காக அதை பதவி ராஜினாமா செய்து வருவது ஒரு புறம் இருந்தாலும் கூட மறுபுறம் தற்போது வைகோ அவர்கள் தலைமைச் செயலகத்தை முதல் சந்திக்க வந்திருப்பது மரியாதை நிமித்தமாக சந்திப்பதான் பார்க்க முடியுது. பல்வேறு கோரிக்கை வைக்க வந்திருப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, நௌஷாத், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் வேறு யாரெல்லாம் இந்த சந்திப்புல வந்திருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கு? குறிப்பிட்டது போல தற்போதுதான் அவர் தலைமைச் செயலகம் முதல்வரை சந்திக்க சென்றிருக்கிறார். 3 மணிக்கு முதல்வரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் தமிழக முதல்வர் தலைமை நடைபெற்றார். ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு முதல்வர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்காக தான் மூத்த தலைவர் வைகோ அவர்கள் பல்வேறு அனுபவம் மிக்கவர், நாடாளுமன்ற உறுப்பினர், குறிப்பாக மக்கள் பணியாற்றியவர் கொண்டு அனைத்து அரசியல் கட்சியில் உற்று நோக்கும் தலைவராக இருக்கக்கூடிய நிலையில அவர் முதல் சந்திக்க வந்திருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கணும். ஏனென்றால் நேற்று அமைச்சர் ஆதவதினா அவர் நேரடியாக சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அந்த புகைப்படம் வெளியே விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதலில் சந்திக்க வரும் என்பது மிக முக்கியத்துவம் பார்க்க முடியும். அதுவும் தலைமைச் செயலகத்தை சந்திப்பதால் குறிப்பாக அரசியல் ரீதியாக பேச வாய்ப்பில்லை. மாற்றாக குறிப்பாக தொகுதி சார்ந்தும் மக்கள் பிரச்சனை சார்ந்தும் ஏதாவது கோரிக்கை வைப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது அமைச்சர்கள் மிக முக்கியமாக ஆனந்த் அவர்களும் மேலும் ஆதவதினா அவர்களும் மேலும் நிர்மல்குமார் அவர்களும் நேரடியாக இந்த மூத்த தலைவரை அழைத்து சென்று முதலில் சந்திக்க அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று முதலில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கிறார். சந்திக்கு பிறகு பத்திரிகா சந்திப்பா, அதன் பிறகு என்ன தெரிவிக்க போற என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. ராஜலட்சுமி, நௌஷாத், அரசியல் ரீதியாக சந்திப்பு இல்லை அப்படின்றத பதிவு பண்ணிருக்கீங்க. வேறு என்ன காரணம், என்ன கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறார்? மிக முக்கியமாக தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தலைவர் வருவதா என்றால் குறிப்பாக அரசு இயந்திரங்கள் செயல்படக்கூடிய இடமாக தலைமைச் செயலகம் இருக்கிறது. இந்த பகுதி சந்திப்பு என்பது ஒரு கோரிக்கை, அதாவது துறை சார்ந்த கோரிக்கை, தொகுதி சார்ந்த கோரிக்கை, மக்கள் சார்ந்த கோரிக்கை, அந்த மாதிரியே இருக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல் குறித்து பேசுவார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஆனால் கடந்த காலம் அனுபவத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் தலைவர்கள் வரும்பொழுது முதல் சந்தித்த பொழுது கூட நாங்கள் நாடாளுமன்றத்தை இட வேண்டும் என அது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டோம் என கருத்தை பதிவு செய்து மேலும் அதிக விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அரசு இல்லத்தில் போன தலைமைச் செயலகத்தில் இது போன்ற ஆலோசனை மேற்கொள்கிறா என்ற கேள்வி எழுந்தது. மாற்றாக இன்று ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாற்றுக் கட்சியில் கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் முதலில் சந்திக்க வருவது குறிப்பாக அரசியல் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவார்களா அல்லது இதன் கோரிக்கை வைப்பாரா என்ற கேள்வியும் வந்திருக்குது. இதுக்கிடையே தான் அமைச்சர்களும் அவர்கள் நேரடியாக மரியாதை அழைத்து சென்றது என்பது பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் முதலில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பிறகு இந்த சந்திப்பு நோக்கம் என்ன, எது குறித்தான சந்திப்பு என்பது அவர் பத்திரிகை சந்திப்பு தெரிவிக்கும் போதே அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, நௌஷாத், தொடர்ச்சியாக ஒரு பக்கம் எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையும் அந்த நிகழ்வையும் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த சந்திப்பு எதை நோக்கி செல்லும் என்று பார்க்கலாம். திமுகவில் இருந்து வெளியேற வாய்ப்பு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? குறிப்பாக திமுகவுடன் தான் கூட்டணி இருப்போம், அது மாற்றுக்கத்தே கிடையாது, திமுக வலு சேர்ப்போம் என்ற அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் வைகோ அவர்கள் தன்னுடைய பத்திரிகா சந்திப்பில் பல்வேறு இடங்களில் பதிவு செய்திருக்கிறார்.
மாற்றாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே திமுகவுடைய சின்னத்தில் தான் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறு பார்க்கும் பொழுது ராஜினாமா செய்துவிட்டு தான் அவர்கள் மிக முக்கியமாக, அதாவது தாவேக்காக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் ராஜினாமா செய்துவிட்டு தான் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் குறிப்பா மதிமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வார்களா, அது வைகோ ஒத்துழைப்பாரா என்ற கேள்வி இருக்குது. மாறாக துரை வைகோ தொடர்ந்து கடந்த காலங்களில் தமிழக ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக கருத்தை பதிவு செய்கிறார். திருச்சியில் அவர் வந்தபோது கூட அவர் நேரடியாக சென்று அழைப்பு விடுத்தார். மேலும் அவர் நேரடியாக இல்லத்தில் சென்று பல கோரிக்கைகளை வைத்தார். அந்த கோரிக்கையை கூட முழுமையாக நிறைவேற்றியிருந்தார் தமிழக முதல்வர். அதை சுட்டிக்காட்டி எக்ஸ்தல பக்கத்துல பதிவு விட்டிருந்தார் துரை வைகோ. இது போல தமிழக முதல்வரிடம் தொடர்ந்து இணக்கத்தை காட்டி வரும் மதிமுக தாவேக்காவோட செல்வாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனா சேர வாய்ப்பு இருக்குதா என்ற பொதுத்தளத்தில் கூட இந்த விவாதம் எழுந்திருக்கிறது. இருந்தபோதுதான் நேற்று அவர் இல்லத்தில் குறிப்பாக ஆதரவு நேற்று கூட அவர் இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அந்த சந்திப்பு என்னவாக இருக்கும் என்றால், தொடர்ந்து அதிமுக சேர்ந்த பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமாக ராஜினாமா செய்து தாவேக்கா இணைவதற்கான தொடர்ந்து குறிப்பாக ஆதவஞ்சனா கடந்த கால பேச்சுவார்த்தை நடத்தியது கூட பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் அது போன்ற பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிற நிலையில் இந்த தலைமைச் செயலரை சந்திப்பது என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தலைமைச் செயலகத்தை அரசியல் பேசுவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிற நிலையில் தான் தற்போது மூத்த அமைச்சர்கள் அவர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். சந்திப்புக்கு பிறகு இந்த சந்திப்பு நோக்கம் என்ன, எதுக்கு சந்திப்பாக இருக்கும், அரசியல் பேசப்பட்டதா அல்லது மக்கள் நலன் சார்ந்து பேசப்பட்டதா என்பது அவர் தெரிவிக்கும் போதே உண்மை தன்மை வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. நௌஷாத், முன்னதாக துரை வைகோ பேசியிருந்த போது கூட கடந்த தேர்தலில் எங்கள் சின்னத்தில் நாங்க நிக்கவில்லை அப்படின்றத ஒரு ஆதங்கப்பட்டு சொல்லியிருந்தார். தற்போது இந்த சந்திப்பு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? நீங்க குறிப்பிட்டது போல தன்னுடைய சொந்த சின்னத்தில் நின்று ஜெயிக்க வேண்டும் அல்லது தோற்க வேண்டும் என்ற எண்ணம் தான் துரை வைக்க இருக்குது. ஏனென்றால் அந்த அடிப்படையில் தான் அவள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் போது கூட திமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என அப்போதைய முதல்வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருப்பது கூட இல்லை, தீப்பெட்டி சின்னத்தில் தான் நிற்போம் என்று அந்த சின்னத்தை முன்னிறுத்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு அதை சென்று வெற்றி பெற்றார்கள். அதே போலதான் சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை மூலம்தான் ஒரு தொகுதி மட்டும் அவரோட சின்னத்தில் நிற்க வேண்டும் என்ற அறிவுறுத்தப்பட்ட போது அப்போது நெருக்கடி ஏற்பட்ட நிலையில அனைத்து தொகுதியிலுமே மிக முக்கியமாக திமுக, அதாவது இரட்டை குறிப்பா சொல்லணும்னா உதயசூரன் சின்னத்தில் தான் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். அந்த பார்க்கும்பொழுது துரை வைக்கோவிற்கும் மிக முக்கியமாக தனிச்சின்னத்தில் தான் நின்று போட்டியிட வேண்டும் என்ற எண்ணமும் இலக்கும் இருக்கிறது. ஆனால் அது மதிமுக சாத்தியமா என்ற கேள்வி வந்திருக்குது. ஆனால் தாவேக்கா பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் பெரும்பான்மை, அதாவது வெற்றி வாய்ப்பை சாத்தியப்படுத்திருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் தோற்க செய்திருக்கிறார்கள். விஜய் என்ற முகத்திற்காக சாத்தியம், வெற்றி என்பது சாத்தியமா இருக்குது. அந்த சூழல் பார்க்கும்பொழுது மதிமுக மிக முக்கியமாக இருக்கும் சட்டமன்ற ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவுடன் கூட்டணி வைத்து இடைத்தேர்தல் சந்தித்தா அது வெற்றி வாய்ப்பை சாத்தியமாக்கும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு அரசியல் விமர்சனம் கருத்தை பதிவு செய்கிறார்கள். அதை தான் மதிமுக கூடிய சில மூத்த நிர்வாகிகளும் கருத்து பதிவு செய்கிறார்கள். அவ்வாறு பார்க்கும்பொழுது மதிமுகவை பொறுத்த வரைக்குமே அதே போல எப்படி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்து தாவேக்கா இணைகிறார்களோ அதே போல மதிமுக இணையுமா என்ற கேள்வி வந்திருக்கிறது. ஏனென்றால் இப்போதைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்குமே திமுகவுடன் பல்வேறு ஆண்டுகளாக கூட்டணி இருந்த பல்வேறு கட்சிகளுமே இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மதிமுக ஏற்கனவே திமுக பிரிந்து சென்று மீண்டும் அவர்கள் மிக முக்கியமாக திமுக இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வருவது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. வெளியே வரக்கூடிய சூழலும் இருக்குது. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழல் தான் தற்போது வைகோ சந்தித்தது என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அந்த தமிழக ஜோசப் சந்தித்த பிறகு அவர் எது போன்ற சந்திப்பு குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்து தாவேக்காவோட கூட்டணி அமைப்பிருக்கிற வாய்ப்பா அல்லது மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை வைத்திருக்கிறாரா என்ற கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜயை சந்திக்கிறார். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.